கோகுல்நாத், பூட்டு திறந்திருக்கு. விவேக் சொல்ல கோகுல்நாத் பார்த்தார். ஆப்ரஹாம் பூட்டு சரியா பூட்டாமல் போயிருக்கலாம். விவேக் கதவை தள்ளினான். அறை இருட்டுக்குள் இருக்க உள்ளே நுழைந்து சுவரில் சுவிட்சை தேடி தேய்த்தான். மேற்கூரையில் ஒளிந்திருந்த டியூப் லைட் ஒன்று சில வினாடிகள் யோசித்து ஒளிர்ந்தது. காரை படிந்த சுவர்களோடு 10 அடிக்கு 10 அடி பரப்பளவு உள்ள அறை அது. எனக்கு எல்லாமே இயேசுவே என்கிற வாசகங்களோடு ஒரு பெரிய இயேசுவின் போட்டோ. அறையின் மூலையில் ஒரு மரபீரோ, அதற்கு பக்கத்தில் சிலுவைக்குறி வரையப்பட்ட ஒரு ட்ரங்க் பெட்டி. அறையின் குறுக்கே ஓடிய கயிற்றில் காக்கி அரை டிராயர்கள், லுங்கிகள். கோகுல்நாத், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வெளியே ஆட்கள் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அநேகமாக பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். அவங்கள விசாரிச்சா ஏதாவது. விவேக் வெளியே வந்தான். 4-5 பேர் தூக்கம் கெட்ட கண்களோடு நின்றிருந்தார்கள். அதில் 2 பேர் பெண்கள். நீங்கள்லாம் ஆப்ரஹாம் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவங்க தானே? ஆமாங்க. ஆப்ரஹாமை தேடி கொஞ்சம் நேரத்துக்கு முந்தைய யாராவது இங்கே வந்தாங்களா? தெரியலிங்களே. ஆப்ரஹாம் இங்கே எத்தனை வருஷமாக குடியிருக்காருன்னு தெரியுமா? ரொம்ப வருஷமாகவே இருக்காருங்க. ஆப்ரஹாமை சாயந்தரம் யாராவது பார்த்தீங்களா? மத்தியானம் சர்ச்சுக்கு போன ஆள் வரவே இல்லைங்களே. அவரை தேடி அதிகமாக யார் வருவாங்க? ஆப்ரஹாமை தேடி யாரும் வர்றதில்லைங்க. அப்படி யாரும் வந்து நாங்கள் பார்த்ததில்லைங்க. ஒரு பெண் சொல்லி கொண்டிருக்கும் போதே கோகுல்நாத் உள்ளே இருந்து வந்தார். விவேக் திரும்பினான். கோகுல்நாத் கையில் இருந்த போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோக்களை காட்டினார். கனமான இந்த பைபிளுக்குள்ள இந்த 3 ஃபோட்டோவும் இருந்தது. வாங்கி பார்த்த விவேக் ஆச்சரியப்பட்டான். குணசீலி, வெரோனிகா ராணி, ரமணி 3 பேரும் ஃபோட்டோக்களில் விதவிதமாய் சிரித்தார்கள். மறுநாள் காலை 10 மணி. ஃபாதர் மரிய இருதயத்துக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தார்கள் விவேக், கோகுல்நாத். ஃபாதர் ஃபோட்டோக்களை பார்த்துவிட்டு விவேக்கை ஏறிட்டார். இந்த 3 பெண்களும் ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டவங்க இல்லையா மிஸ்டர் விவேக்? ஆமாம். குணசீலி, வெரோனிகா ராணி 2 பேரும் கிறிஸ்தவ பெண்கள். ரமணி ஹிந்து இல்லையா? விவேக் மையமாய் தலையாட்டினான். கோகுல்நாத் குறுக்கிட்டார். ஃபாதர், ரமணி ஹிந்துவாக இருந்தாலும் அவர் ரெகுலர் சர்ச் கோயராக இருந்திருக்கா. செவ்வாய்க்கிழமைகளில் கிறிஸ்துவ அரசர் கோயிலுக்கு போகாமல் இருந்ததில்லையா. ரமணியை பற்றி நாங்கள் சேகரித்த தகவலில் இது ஒரு முக்கியமான தகவல். ஆப்ரஹாம் வீட்டில் இந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் இருந்திருக்குன்னா அந்த கொலைகளை பற்றியும் அவனுக்கு பூர்ணமாக தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நாங்களும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கோம் ஃபாதர். நடந்த கொலைகள் ஒரு கூட்டு முயற்சியாக செய்யப்பட்டிருக்கணும். அதில் ஆப்ரஹாமும் ஒரு பார்ட்னராக இருந்திருக்கலாம். ஆப்ரஹாம் இங்கே சர்ச்சில் யார் கூட நெருங்கி பழகுவான்னு சொல்ல முடியுமா ஃபாதர்? ஃபாதர் மூக்கு கண்ணாடியை கழற்றி ஃப்ரேமின் ஒரு நுனியை வாயால் கடித்தபடியே யோசித்தார். சில வினாடிகளுக்கு பின் சொன்னார். ஆப்ரஹாம் இங்கே நெருங்கி பழகிறது கன்னியம்மாங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட தான். கன்னியம்மா சர்ச்சுக்கு வெளியே வாசலில் மெழுகுவத்தி வைக்கிற பொண்ணு. ஆப்ரஹாமுக்கு வேலை இல்லாத நேரங்களில் அவகிட்ட உட்காந்துட்டு தான் அரட்டை அடிச்சிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இப்போ இருப்பாளா? இருப்பா, நான் வரவழைக்கிறேன். சொன்னவர் திரும்பி பார்த்து லூதோ என்று குரல் கொடுத்தார். ஃபாதர், ஒரு பையன் பவ்யமாய் எட்டி பார்த்தான். போய் வாசல்ல மெழுகுவத்தி வைக்கிற கன்னியம்மாளை கூட்டிட்டு வா. லூசு தலையாட்டி விட்டு வேகமாய் நகர்ந்தான். 2வது நிமிஷம் கன்னியம்மாள் விவேக் முன்னால் நின்றிருந்தாள். கன்னியம்மாளுக்கு 40 வயசு இருக்கலாம். கருப்பு நிறம், கழுத்தில் சிலுவை டாலர் எடுப்பாய் மின்னியது. ஆப்ரஹாம் கொலையுண்ட அதிர்ச்சி வேகத்தில் உறைந்து போயிருந்தாள். விவேக் கேட்டான், ஏமா, ஆப்ரஹாமை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? சர்ச்சு வாசலில் கடை போட்ட நாள் முதலாக தெரியுங்க. 10 வருஷம் இருக்குமா? இருக்குங்க. ஆப்ரஹாமோட நடவடிக்கை எல்லாம் எப்படின்னு சொல்ல முடியுமா? வந்துங்க. அவள் அவசரமாய் எச்சிலை விழுங்கி கொண்டாள். பேச தயங்கினாள். சொல்லுமா, எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். விவேக் உசுப்ப அவள் கையெடுத்து கும்பிட்டாள். ஐயா, எந்த ஆதரவும் இல்லாத ஒரு ஏழை பொண்ணுனா, ஏதோ மெழுகுவத்தி விற்று வர்ற காசை வச்சு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா, இதோ பாருமா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் போலீஸ் பார்த்துக்கும். ஆப்ரஹாமை பற்றி உனக்கு தெரிஞ்ச தகவலை நீ சொல்லலாம். கன்னியம்மாள் சேலை தலைப்பால் முகவேர்வை ஒற்றிக்கொண்டு சொன்னாள். ஐயா, கடந்த 6 மாத காலமாகவே ஆப்ரஹாமோட நடவடிக்கைகள் சரியில்லை. சரியில்லைன்னா எப்படி? வயசு பொண்ணுங்களோட ஃபோட்டோக்களை மார்பு சட்டை பக்கமாக மறைச்சி வச்சுக்கிட்டு மைனர் பசங்க கிட்ட போய் காட்டி பேரம் பேசி உங்களை விபச்சாரத்துக்காக ஹோட்டல்களுக்கு கூட்டிகிட்டு போகிற வேலையை பார்க்க ஆரம்பித்தான். குடிக்கிறது பாவம்னு சொன்னவன் குடிச்சிட்டு வந்து நியாயம் பேசினான். விவேக் மரிய இருதயத்தை ஏறிட்டான். ஃபாதர்,
உங்களுக்கு இந்த விவரம் தெரியுமா? அவன் குடிக்கிறது மட்டும்தான் தெரியும். அதுவும் அவன் குடித்தா சர்ச்சுக்குள்ளே வரமாட்டான். கோகுல்நாத் கன்னி அம்மாவிடம் திரும்பினார். ஆப்ரஹாமை தேடி பொண்ணுங்க வருவாங்களா? பொண்ணுங்கள்லாம் வரமாட்டாங்க, மைனர் பசங்க தான் வருவாங்க. அதுவும் அந்த பெட்டி கடைக்கு போய் சிகரெட் வாங்குற மாதிரி பாவலா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆப்ரஹாம் போய் பேச்சு கொடுப்பான். அவன் பண்ணுற விபச்சார தொழிலை நீ கண்டிக்கலையா? நான் கேட்காம இருப்பேனா? கேட்டேன். அவன் என்ன சொன்னான்? பணத்தை புதைக்கிற தொழிலில் ஆயுசு புறாவுனா இருந்தாலும் 4 காசு பார்க்க முடியுமா? அதான் இந்த தொழிலில் இறங்கிட்டேன். 2 பாட்டியை பேசி முடிச்சா போதும், கமிஷன் 100 ரூபாய் கிடைக்குது. எந்த தொழில் அப்படி கிடைக்கும்னு நியாயம் பேசினான். ஆப்ரஹாமை தேடி வர்ற கஸ்டமர்ஸ் யார் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பெரும்பாலும் காலேஜில் படிக்கிற பசங்க தான் ஆப்ரஹாமை தேடிட்டு வருவாங்க. கோகுல்நாத், கன்னியம்மாவுக்கு அந்த ஃபோட்டோக்களை காட்டுங்க. கோகுல்நாத் குணசீலி, வெரோனிகா ராணி, ரமணி ஆகியோரின் ஃபோட்டோக்களை அவளிடம் காட்டினார். இந்த பொண்ணுங்களில் யாரையாவது உனக்கு தெரியுதான்னு பாரு. கன்னி அம்மா ஃபோட்டோக்களை உன்னிப்பாய் பார்த்துவிட்டு தீர்க்கமாய் தலையாட்டினாள். எனக்கு யாரையும் தெரியலங்க. நல்லா பார்த்து சொல்லுமா. இல்லைங்கய்யா, நான் இந்த பொண்ணுங்களை பார்த்ததில்ல. இந்த வாரம் ஆப்ரஹாமை தேடிட்டு மோட்டார் பைக்கில் யாராவது வந்தாங்களா? மோட்டார் பைக்கில் தானே அடிக்கடி வருவாங்க ஐயா. பைக் வந்ததுமே ஆப்ரஹாம் அவங்க பின்னாடி ஏறிக்கிட்டு போயிடுவான். அந்த ஆட்கள் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. பக்கத்து அறையில் டெலிஃபோன் இறைந்தது. ஃபாதர் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி எழுந்து போய் ரிசீவரை எடுத்து செவிமடுத்து விட்டு குரல் கொடுத்தார். மிஸ்டர் விவேக், ஃபோன் உங்களுக்கு தான். விவேக் எழுந்து போய் ரிசீவரை வாங்கினார். ஹலோ, என்னங்க, நான் ரூபலா. சொல்லு. நேரில் வாங்க, ஒரு விஷயம். ஃபோன்லேயே சொல்லு. ரூபலா மறுபக்கம் விஷயத்தை சொல்ல விவேக் திடுக்கிட்டான். அட, எப்போ? இப்போதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கவனித்தேன். பாத்ரூமை லாக் பண்ணி வை. நானும் கோகுல்நாத்தும் இப்போ புறப்பட்டு வரோம். சீக்கிரமாக வாங்க.